ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணியிருக்கேன். இது சாத்துக்கும் தொட்டுக்கலாம், சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுப்போம். இதோட வந்து சோம்பு போட்டுக்கிட்டு வெங்காயம் இடித்து 10 பல் இடித்து வச்ச பூண்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு காரத்தை சேர்த்துரும். அது வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டுங்க, ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து பெப்பர் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இது ரொம்ப வந்து கொதிக்கணும், சீக்கிரமாக வெந்துடும் பிஞ்சு கத்திரிக்காய்ங்கிறதுனால இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுட்டு இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்து இறக்கணும்னா கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் சாத்தில் போட்டு சாப்பிட்லாம். நல்லா ரச சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.